இந்த கதையின் பெயர் திருடனும் திருந்துவான். அரண்மனைக்குள் திருடன் ஒருவன் புகுந்தான். அந்த புறத்தை நெருங்கிய போது ராஜாவும் ராணியும் பேசிக் கொண்டிருந்தது காதில் விழுந்தது. மன்னா, நம் மக்களுக்கு ஒரு சாதுவை திருமணம் செய்து வைக்க வேண்டும். பக்திமானிடமே நம் பெண் நிம்மதியாக வாழ்வாள் என கூறினாள். அவன் பொறுமைசாலியாக இருப்பான் என்றும் கூறினாள். ராஜாவும் அதை ஒப்புக்கொண்டு, அதற்கென்ன கண்ணே, நாளையே நாம் ஆற்றங்கரைக்கு செல்வோம். அங்கே தியானத்தில் இருக்கும் பல சாதுக்களில் ஒருவரை தேர்வு செய்வோம் என்றான். திருடனுக்கு பளிச்சென பொறி தட்டியது. நாமும் நாளை சாதுவை போல் வேடமிட்டு ஆற்றங்கரையில் தியானத்தில் இருப்பது போல் நடிப்போம். அதிர்ஷ்டமிருந்தால் நானே ராஜாவின் மருமகன் ஆகிவிடுவேன் என்று எண்ணினான். பிறகென்ன, தினமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான் என முடிவெடுத்தான். அரண்மனையை விட்டு வெளியேறி ஆற்றங்கரையில் அமர்ந்து கொண்டான். மறுநாள் ராஜாவும் ராணியும் ஆற்றங்கரைக்கு சென்றார்கள். எல்லா துறவிகளும் திருமணத்துக்கு மறுத்துவிட திருட்டு துறவி மட்டும் ஒப்புக்கொண்டான். அவனை பல்லக்கில் ஏற்றுமாறு ராஜா சொன்னதும் திருடனின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது. ஆஹா, துறவியாக வேடமிட்டதற்கே இவ்வளவு மரியாதை என்றால் நிஜத் துறவியாக மாறிவிட்டால் இன்னும் எவ்வளவு மரியாதை கிடைக்கும்? நான் துறவியாகவே மாறிவிடுகிறேன் என நினைத்தவன் நடந்ததை ராஜாவிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டான். மக்கள் போற்றும் துறவியாக பின்னாளில் வாழ்ந்து வந்தான். குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதின் முதல் பகுதியை நேற்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். இந்த குரு பகவான் மகர ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. ரெண்டுமே நல்ல ஆதிபத்தியம் இல்லை. 2 மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி. இவர் இன்னொரு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு போகும்போது தான் நல்லது பண்ணுறார். இல்லைன்னா 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்லது பண்ணுவார். மிதுனத்துக்கு வந்தால் குரு நல்லது பண்ணும், சிம்மத்துக்கு வந்தால் நல்லது பண்ணும். மகர ராசிக்கு 6ஆம் இடம் மிதுனம், அங்கே போனால் நல்லது பண்ணிடும். மகர ராசிக்கு 8ஆம் இடம் சிம்மம், அங்கே வந்தால் நல்லது பண்ணும். மற்ற இடங்களில் பெரிதாக எதுவும் செய்வதில்லை. 11ஆம் இடத்தில் கண்டிப்பாக நல்லது செய்யும். இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்கிறது. 5ஆம் இடத்திலே வருவதால் நன்மை ஒன்றும் பெருசாக நடக்காது. குரு நின்ற இடத்தை சிறப்படைய செய்யாது. பார்த்த இடமெல்லாம் விருத்தியாகும். குரு எங்கே பார்த்தாலும் அந்த இடம் விருத்தியாகும். பட்ட மரத்தை பார்த்தா கூட மரம் துளுத்துரும். அப்படி ஒரு குரு பார்வைக்கு அப்படி ஒரு விசேஷம். இப்பொழுது குரு பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடம் உங்கள் ராசி ஆகிய 3 இடங்களுக்கு கிடைக்கிறது. ராசியை குரு பார்த்தால் நோய் நொடிகள் அகலும். ராசியை குரு பார்த்தால் உங்களை யாரும் துன்புறுத்த முடியாது. ராசியை குரு பார்த்தால் வழக்குகளிலே வெற்றி பெறுவீர்கள். ராசியை குரு பார்த்தால் செல்வ செழிப்பு உண்டாகும். இதெல்லாம் தான் ராசியை குரு பார்த்தால் ஏற்படுகின்ற நன்மைகள். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எதிரிகள் தொல்லை கிடையாது, பணமும் வரும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேற என்ன வேணும்? திருமணமாகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடந்துவிடும். உத்திராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இதில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமண நேரம் நெருங்கிவிட்டது. இளைஞர்கள், திருமண வயதிலே இருப்பவர்கள் இப்பொழுது திருமணம் நடக்கும். திருமண பிராப்தம் இப்பொழுது வந்துவிட்டது. ஆகவே வெகு விரைவிலே விவாக சுப முகூர்த்தம் குறிக்கப்படுகின்ற ஒரு நேரம் வந்துவிடும். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 5ஆம் இடத்திலே குரு வரும்பொழுது கல்வி அறிவு மிகச் சிறப்பாக இருக்கும். உயர் கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அட்மிஷன் கிடைக்கும். அயல்நாடு சென்று அங்கு படிக்க வேண்டும் என்னும் முயற்சியிலே இறங்கியுள்ளவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான வசதி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், விசா கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும், லோன் கேட்டால் லோனும் கிடைக்கும், எஜுகேஷன் லோனும் கிடைக்கும். அயல்நாடு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் இப்பொழுது திருமணம் உடனே முடிந்துவிடும். கல்யாணத்துக்கு வரன் பார்த்தா உடனே முடிஞ்சிடும். இப்போது மகர ராசிக்கு இப்போ மேரேஜ்க்கான டைம் ரொம்ப நல்லா இருக்குது. கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபாரின் போங்க. ஃபாரினுக்கு எந்த வயசில் வேணால் போகலாம். கல்யாணம் எல்லா வயசுலையும் பண்ணிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு யங் ஏஜ் இருக்குது. ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது நீங்கள் ரிட்டையர் ஆகிடுவீங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு காலேஜ் சீட்டுக்கு லோன்னு அலையணும்.
ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் 4 பேர் மதிப்பான். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எவனும் கேரே பண்ண மாட்டான். அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் குழந்தை பெற்றணும். அப்போ தான் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. எர்லியராக மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, சீக்கிரம் குழந்தைகளும் பிறந்துடணும். அப்போ தான் ரிட்டையர்ட் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பையனை போய் கூட்டிகிட்டு வரதுக்கு ஸ்கூலுக்கு போனாக்க பக்கத்தில் இருக்கிற பையன் உங்கள் தாத்தா வந்திருக்காரா அப்படிம்பா. உங்களுக்கு கோபமாக வரும். எங்கள் தாத்தா இல்லடா எங்கள் அப்பாடா அப்படிம்பா. அந்த மாதிரி எதுக்கு அவ்வளோ மாதிரி வயசான காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டா அப்படி தான் இருக்கும். பேரம் பிறக்கிற வயசில் புள்ள பிறந்தா அது எப்படி நீங்கள் வளர்ப்பீங்க? வளர்க்குறதுக்கு உங்களுக்கு தெம்பு வேண்டாமா? அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. மகர ராசிக்கு இப்போ கல்யாணம் ஆகிடும். இந்த ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 50% வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடமாச்சே, 5ல் குரு வந்தால் பதவி உயர்வுன்னா இல்லை. 5ல் குரு பார்த்தா தான், 5ஆம் இடத்தை குரு பார்த்தா தான் 10% பதவி உயர்வுக்கான வாய்ப்பு. 5ஆம் இடத்தில் குரு வந்தால் 50% தான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே உள்ள தசாபுக்திகள் வலுவாக இருந்தால் மட்டுமே இப்பொழுது வாய்ப்பு. சுய தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். சுய தொழிலே உள்ளவர்களுக்கு பணம் நிறைய வரும். நிறைய மணி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால். ஆகவே உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம் தங்கம் சேரும். தங்கத்தோட விலையை பார்த்தா வாங்குற மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்குது. என்ன விலை விற்றாலும் வாங்கிறதுக்கு சக்தி வரும். தங்கத்தோடைய விலை எவ்வளவு உயர்ந்தாலும் நீங்கள் வாங்குவீர்கள். மகர ராசி பெண்களுக்கு அது இப்பொழுது வாங்க முடியும். அதற்கு ஏற்ற ஒரு நிதி நிலவரம் அவர்களுக்கு உண்டு. தங்கம் சேரும், பொருள் சேரும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடைபெறும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். தடிதடியாக செயின்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் போய் ஃபங்க்ஷன்லாம் ஃப்ரண்ட்டில் நிற்பீங்க. சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். நன்மைகள் அதிகமாக நடைபெறும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆலய தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கும். புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். காசி ராமேஸ்வரம் டூர் போயிட்டு வருவீங்க. ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே மண்ணில் சிவலிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணி அதை எடுத்துக்கிட்டு காசிக்கு போய் அலகாபாத்தில் கொண்டு போய் சுத்த கங்கையில் அதை கரைச்சிட்டு கங்கா ஜலத்தை எடுத்துக்கிட்டு அலகாபாத், காசி, கயா, பத்ரி ஆகிய தலங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவீர்கள். கங்கா ஸ்நானம் செய்கின்ற பாக்கியம் இப்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டும். பல நன்மைகளெல்லாம் நடைபெறும். ஸ்ரீகாசி யாத்திரை மேற்கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இது இருக்கிறது. புண்ணிய காரியங்களிலே கலந்து கொள்வீர்கள். புனித தலங்களுக்கு செல்வீர்கள். புனித தீர்த்தங்களிலே நீராடுவீர்கள். ஆலய தரிசனங்கள் எல்லாம் செய்வீர்கள். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். குருவின் பார்வை உங்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் செய்யும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய பாக்கியங்கள், வாழ்க்கையிலே கிடைத்தற்கரிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். பல நன்மைகளை கண்டு மகிழ்கின்ற ஒரு நேரமாக இது இருக்கும். முக்கியமாக திருமண வயதில் இருப்பவர்கள் இந்த குரு பார்வை ராசிக்கு இருக்கும்பொழுது திருமணம் பண்ணிட்டுருணும். அப்புறம் கடகத்தில் வந்ததுன்னா 7ல் குரு உட்காண்டா கல்யாணம் நடக்காது. அப்பவும் ஸ்ட்ரைட்டாக குரு பார்க்கும் மகரத்தை. கடகத்திற்கு குரு வந்தாலும் மகரத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கும். ஆனால் அப்பொழுது திருமணம் நடக்காது. இப்பொழுது செய்து கொள்ள வேண்டும். திருமணத்தை மட்டும் தள்ளி போட வேண்டாம் என்று மகர ராசி இளைஞர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்கள் வழிபட வேண்டியது குருவிற்கு மிக முக்கியமான ஸ்தலங்கள் என்று சொல்லப்படுகின்ற திருச்செந்தூர், குருவாயூர், ஆலங்குடி, திட்டை, திருவலிதாயம், காஞ்சிபுரம் ஆகிய தலங்களையெல்லாம் நீங்கள் வழிபடுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது, அவகாசம் கிடைக்கும் போது இந்த தலங்களுக்கு அனைவருமே சென்று வர வேண்டும். எல்லா ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய குரு ஸ்தலங்கள் இவை. குருவருளால் அனைத்தும் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல காலம் ஒன்று ஆரம்பமாகிறது என்பதை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம்.